இதோ பாருங்க, சும்மா யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நான் தான் சொல்றேன்ல என்ன பார்த்துப்பேன்ட்டு. இப்ப என்னதான் சொல்ல போறீங்க? சொல்லுங்களேன். இப்ப நீங்க சொல்றத பொறுத்து அடுத்து நான் பேச போறேன். என்ன கேளுடி. அம்மே, சரி சரி, நான் தடுக்கல போதுமா? நாளைக்கு நீ கிளம்பலாம். ஒரே டாபிக்ல இருந்தா என் வேலைக்கு ஆக மாட்டானுங்க. வேற ஏதாவது பேசினாதான் இவங்க டைவர்ட் ஆவானுங்க. இல்லைன்னா நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவானுங்க. எனக்கு ஒரு சந்தேகம். அதை உங்ககிட்ட கேட்கட்டுமாத்தான்? என்ன சந்தேகம்? கேளு. ஆமா, என்னைய நீங்க கார் ஓட்டக்கூடாது சொன்னீங்க. இப்ப நான் என்னம்மா கேட்டேன்? ஏன் முறைக்கிறேன்? நான் எதுவும் தப்பா கேட்கலையே. சென்னையில இருந்து ஊருக்கு 1.5 வருஷியா? உனக்கு அவ்வளவு திமுறா? உனக்கு என்ன அவ்வளவு திமுறு? நானும் அதை மறந்துட்டேன் பத்தியா? இவ்வளவு திமுறு தானே அப்படி வந்திருப்ப. ஏன்டா டாபிக்க மாத்திரம் இப்படி மாட்டிக்கிட்ட? தெரியாம மாட்டிக்கிட்டேன். இப்ப என்ன பண்றது தெரியலையே. அது கொஞ்சம் ஃபன்னா ட்ரை பண்ணேன், அவ்வளவுதானே. அப்ப கூட நான் சேஃபா தாம்மா ஓட்டுவேன், சீட் பெல்ட் எல்லாம் போட்டு. அதுவும் கார் தானேம்மா, கார்ல என்னம்மா பிரச்சனை? அது ஒரு ஜாலி. அதுவும் நான் சிட்டில ஓட்டல இல்லம்மா, ஈசிஆர்ல தானேம்மா ஓட்டினேன். அப்புறம் என்னம்மா, பைக்கா இருந்தா ஓகே, நீ பயப்படுறது ரைட்டு. விழுந்தா அடிபடும், இதுல விழமாட்டோம் இல்லம்மா. யாருன்னா எதுவாகாதா? எதுவா இருந்தாலும் ஸ்பீடா போலாமா? அது சரியா? நான் சரி சொல்லலம்மா. ஆனா ஒரு வாட்டி ஃபன்னா பண்ணலாம்ல. வலிக்குதுமா, கைய புடிச்சு இறுக்கிட்டு இருக்கம்மா. ஏம்மா இப்படி பண்ற? விடுமா. ஒரு வாட்டி ஆசையா இருந்தது, ட்ரை பண்ணிட்டேன், அவ்வளவுதான். விட்டுறீங்களா? கோவமா இருந்ததுனால பண்ணிட்டேம்மா, விடுமா, போதுமா. நீ தாத்தா கிட்ட என்ன சொன்ன? என்ன ஆனாலும் பரவாயில்லையா? எனக்கு புரியல. அப்ப உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அதானே? ஏன்டா உனக்கு வேற கதையே கிடைக்கலையா? டாபிக்க மாத்திரம் இப்படி போய் நீயே வில்லங்கத்துல மாட்டிக்கிட்ட. ஆனா தெரியாம பண்ணிட்டேனா. இவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி கொடுத்துருடா ப்ளீஸ். நான் கெஞ்சி கேக்குறேனா, முடியலனா என்ன காப்பாத்தி விட்டுருனா. நான் இங்க பேசிட்டு இருக்கேன், கேள்விக்கு பதில் சொல்லுன்னு. அம்மா கோவமா இருந்ததுனால அப்படி சொல்லிட்டு அப்படி செஞ்சுட்டேன். இப்ப என்னம்மா பண்ண சொல்றீங்க? அது முடிஞ்சிருச்சுல, விடுங்கம்மா. கோவமா இருந்தா என்ன வேணா பண்ணுவியா? எனக்கு புரியல. அம்மே அப்படி இல்ல அம்மே. அப்போ கோவமா இருந்த நீங்க இடிச்சிட்டு போயிட்டீங்கல்ல, அந்த கோவமே, அதனால அப்படி சொல்லிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்களே இடிச்சிட்டு போயிட்டீங்க, அப்புறம் நான் எப்படி போனா என்ன அப்படின்ற கோவத்துல கேட்டுட்டாமே. உங்களுக்கு என்ன அப்புறம் என்ன நடிப்பு, அந்த கான்செப்ட் நம்ம இப்ப எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. இவங்களே இடிச்சிட்டு கண்டுக்காம போறாங்க, இப்ப இவங்களே வந்து நம்ம ஓட்டுனா சீன் போடுறாங்களா, அந்த மாதிரி தாட்ல கேட்டுட்டாமே, அவ்வளவுதான். ப்ளீஸ் விட்டுறாம இதத்தோட. உங்களுக்கே என்ன பிடிக்கல, நீங்களே இடிச்சிட்டு போயிட்டீங்க, அப்புறம் நான் இடிச்சா என்ன செத்தா என்ன, அந்த கான்செப்ட்ல கேட்டுட்டாமே, மன்னிச்சிடமே. அது முடிஞ்சிடுச்சு, அந்த விட்டுறமே. இப்பயாமே அதுக்கு இன்னும் கோவத்தை காட்டிட்டு இருக்க. ப்ளீஸ் அம்மே, மூஞ்ச மாத்தாமே. நான் வேற ஏதாவது பேசலாம், வேற ஏதாவது பேசலாம், ப்ளீஸ் ப்ளீஸ். அப்ப நாங்க மோதிட்டா நீங்க என்ன போய் எதுனா படிப்பேன் அப்படிதானே? அந்த 2 மாசம் நானா இல்ல, நீ புரிஞ்சுக்கோமா. என் மென்டாலிட்டி அப்படிதான் இருந்துச்சு. மேபி பசங்க அந்த இடத்துல இல்லைன்னா மேபி நான் என்ன பண்ணிருப்பேன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. பசங்க இருந்து அவங்க த்ரில்லு சொன்னதுனால அவங்களுக்கு அப்படி ஓட்டுனேன். ஆனா பசங்க இல்லைன்னா என் மைண்ட் செட் சத்தியமா வேற. புரிஞ்சுக்கோ, நான் 2 மாசம் நானா இல்ல சொல்றேன்ல. திரும்ப திரும்ப அது கேட்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்படி எங்கன்னா போய் மோதி இடிச்சுக்கலாம்னு ஐடியால இருந்தேன். அது வந்து உண்மையா சொல்லு. வேண்டாமே. அது வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கல, அதுக்கப்புறம் வேண்டாமே. இது அண்ணா காப்பாத்துனா ப்ளீஸ், நான் ஹெல்ப் பண்ணனா. அதான் அப்படியே திட்டிட்டோம்ல, அது அப்படியே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஏன்டா அந்த டாபிக் வச்சுட்டு கத்திட்டு இருக்க? விடாத. சும்மாவில டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. வேற ஏதாவது பேசுங்க. வெறுப்பேத்திக்கிட்டு. நம்மளும் தப்பு பண்ணிட்டு அதுவும் தப்பு பண்ணிச்சு. அதை அப்படியே பேசி நம்ம முடிச்சிட்டோம்ல. இப்ப சும்மா பழசை பத்தி பேசக்கூடாது, அவ்வளவுதான். எனக்கு இப்ப அவ அப்ப என்ன நினைச்சான்னு தெரிஞ்சே ஆகணும். ஒழுங்கா சொல்லிடு, அவ்வளவுதான். நான் சொல்லிட்டேன். வேற எதுவும் இப்ப நான் கேட்க தயாரா இல்ல. திட்ட மாட்டீங்கல்ல? சொல்லு சொல்லு, கத்த மாட்டேன் இன்னொரு வாட்டி நானு. கோவப்படாதம்மா, திட்டாதம்மா, ப்ளீஸ். உங்களுக்கே என்ன பிடிக்கல, அதுக்கப்புறம்
நம்ம யார அதிகமா புடிச்சிருக்கோ அவங்களுக்கே நம்மள பிடிக்கலன்னும் போது எதுக்கு அதுக்கு மேல எனக்கு விட்டுருங்களேன் ப்ளீஸ், புரிஞ்சுக்கோங்களேன். நான் என்ன மென்டாலிட்டியில இருந்தேன்னா திரும்ப திரும்ப அதையே கேக்குறீங்க. ஃபுல்லா சொல்லுன்னுட்டேன். சும்மா சும்மா பாதி பாதி திருத்தல எனக்கு கோவம் உச்சிக்கு ஏறுது. அதான் உங்களுக்கே என்ன பிடிக்கல, எதுக்கு வாழணும்னு யோசிச்ச போதுமா? சும்மா அதே கேட்டுட்டு இருக்கீங்க. எங்கன்னா போய் மோதிக்கலாம் தான் தோணுச்சு, சாகலான்னு தோணுச்சு. போதுமா, விட்டுருங்க என்னை தொடாத. அப்ப நான் பேசலாம் செத்து போயிடுவேன். அம்மா விடமா. சொல்லல. ஆமா ஆமா ஆமா, போதுமா, விடுமா இத்தோட எனக்கு ப்ளீஸ். எஞ்சி கேட்டுக்கிறேன், தெரியாம இந்த டாபிக் எடுத்துட்டேன். அதுல இருந்து உங்களை மாத்துறேன்ட்டு நான் வேற எங்கேயோ போயிட்டேன்னு தெரியுது. விடுங்க ப்ளீஸ். ஏய், அவளே நாளைக்கு கிளம்ப போறா. ஏன்டா இது மாதிரி பழச கலரி வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க? தயவுசெய்து நல்லதா பேசுங்கடா. வெறும் பாக்குறீங்க ரெண்டு பேரும், அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அவ அப்ப என்ன மனநிலையில இருந்தா எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்ப என்ன நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். யார் என்ன சொன்னாலும் கேட்க தயாரில்ல, எல்லாம் அமைதியா இருந்திருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். டேய், இதுக்கு மேல அதை பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் நான் கலை போய் பாத்துக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். யார் என்ன பண்ணாலும் எனக்கு அவ்வளவு இல்ல. எனக்கு இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சே ஆகணும். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அதான் யோசிச்சீங்களா இல்ல வேற ஏதாவது யோசிச்சீங்களா? புரியலம்மா. இல்ல கார்ல மட்டும் தான் முதல்ல யோசிச்சீங்களா இல்ல எங்க குதிக்கிறது, சாவறது, தொங்குறது அந்த மாதிரி யோசிச்சீங்களா? அப்படி கேக்குறேன். எழுந்துரு, வா நம்ம வெளியே போலாம். அவன் திருந்த மாட்டான், நீ வா நம்ம வெளியே போலாம். எனக்கு இன்னும் நிறைய கேள்வி இருக்குன்னு சொல்லிட்டேன். ஏன் ஒரு கேள்விக்காவது நீ பதில் சொல்லாம நகர்ந்து பாரு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடா நீ? ஏய், அவன் கேட்கட்டும், அவனுக்கு என்ன தோணுதோ அவன் கேட்கட்டும். அவன் மனசுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் அவன் செய்யட்டும். நீங்க அமைதியா இருங்கன்னுட்டு. லூசா நீ? அரசு, வா வெளியே போலாம். நீங்க எதை சரிப்பட்டு வர மாட்டேன். அவனுக்கு என்ன தோணுதோ அவன் கேட்கட்டும், அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். நீ எழுந்துரு, எழுந்துருன்னு வேண்டாண்டி, அவ பாவம். நீ ஏன் இப்படி பண்ற? அவளுக்கு இதுவா இருக்கிற நீ? நான் சொல்றேன்ல. வெளியே போலாம் வா. இதுக்கப்புறம் நீங்க எதாவது சரிப்பட்டு வராது. என்ன ஏ, எனக்கு ஹெல்ப் பண்ணாம நீங்க இப்படி கயண்டுக்கிறீங்க? பார்க்கவே பாவமா இருக்கு. உனக்கு கேட்டு பார்த்தா பாவமா ஃபீல் ஆகல? இதெல்லாம் வெளியே சொல்ற, கிளம்புன்னு. புரியுதா? இங்க இப்படிதான் போங்க, நான் வெளியே போறேன். அண்ணா, அவளை பார்க்க பாவமா இருக்குடி. நான் உனக்கு வெளியே புரிய வைக்கிறேன். ஒன்னா போங்க, நீங்க திருந்துறதாவே இல்லை, நான் வெளியே போறேன். அம்மே கோவப்படாத அம்மே. அப்ப தெரியாம அப்படி யோசிச்சுட்டேன். அப்ப நான் புரியாம தானே யோசிச்சேன். அதை அப்படியே விட்டு ப்ளீஸ், மன்னிச்சிடுமா. அதுக்கு கெஞ்சி கேட்கிறேன். என் பட்டுல என் வயிறால மன்னிச்சிடுங்கம்மா ப்ளீஸ்மா. நான் உண்மையை சொல்றேன்ல, அவ்வளவுதான். அப்படியே விடுங்க ப்ளீஸ். அதை தாண்டி எதையுமே யோசிக்காதீங்க அம்மே, ப்ளீஸ் அம்மே. அப்ப நான் பேசலாம் இல்ல உன் கூட வாழலாம், நீ உயிரோட இருக்க மாட்டேன். அப்படிதானே சொல்ல வர? அது ஒவ்வொரு வாட்டியும் உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு சொல்ல முடியாது. புரியுதுல? ஆமா ஆமா, நீங்க பேசினாலும் நீங்க என் கூட வாழினாலும் எனக்கு அதை தாண்டி வேற எதுவுமே யோசிக்க தெரியாது தெரியாது தெரியாது. போதுமா? நீங்க இல்லைன்னா நிஜமா எனக்கு அதை தாண்டி யோசிக்க தெரியாது. உங்களை தாண்டி எனக்கு எதுவுமே யோசிக்க தெரியாது. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோமா. நீங்க தான் உலகம். உங்களை தாண்டி எனக்கு எதுவுமே யோசிக்க தெரியாது. அவ்வளவுதான். இது எனக்கு எப்படி? அத்தா, உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா? எப்படி பொட்டாட்டி உன் மேல நான் கோவப்படுவேன்? நான் இல்லைன்னா இருக்கவே மாட்டேன்னு யோசிக்கிறேன். உன் மேல எப்படி நான் கோவப்படுவேன்? அப்ப ஏன் அத்தா அப்படி கத்துட்டீங்க? நீங்க கத்துனது எவ்வளவு பயந்துட்டா தெரியுமா? ஏன் அவ்வளவு சத்தமா பேசுனீங்க? நான் கெஞ்சி கேட்டிருந்தா நீ பதில் சொல்லியிருக்க மாட்டேன்ல, அதனாலதான் கத்துறேன். என் குரல் மூட்டை தட்டி கத்துச்சு, ஆனா என் மனசு கத்தலடி. நீ தான் என் மூஞ்ச பார்க்கவே இல்லையே. நான் கத்துனது உன் குரல் மட்டும் தானே நீ கேட்ட. என் மூஞ்ச பார்த்ததீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் கோவமா இருந்தேனா சோகமா இருந்தேனான்னு. என்னால உனக்கு வெறும் கஷ்டம் தான் இல்ல. நான் உனக்கு வெறும் கஷ்டம் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன்ல. எனக்கே தெரியுது என்னால உனக்கு சந்தோஷம் இல்லைன்றது. நீங்க பேசுனதை வச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸ் பேசுனதை வச்சு, உன்னை சுத்தி இருக்கிறத வச்சு எனக்கே புரியுது. அப்படிலாம் எதுவுமே இல்ல அத்தா. நீங்க சோகமா இருக்கிறதுக்கோ வருத்தமா இருக்கிறதுக்கோ எந்த ஒரு காரணமும் தேவையில்லை. புரியுதுங்களா? நான் என்ன சொன்னேன், நம்ம லைஃப்ல பாஸ்ட் அதை அப்படியே மறந்துருங்க. வெறும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம், அவ்வளவுதானே. அதை அப்படியே விட்டுருங்க. யார் என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்கிக்காதீங்கன்னு தான் சொல்றேன்ல.
நான் சொல்லலைல்ல நீங்க என் கஷ்டம், அப்புறம் என்ன? வேண்டாமா, போதுமா, சோகம் வேண்டாமா. அப்புறம் நீங்க இந்த கிளம்புனா சோகத்தோட கிளம்புன மாதிரி இருக்குமா? கெஞ்சி கேக்குறமா, ஏதாவது ஜாலியா பேசுமா, ஜாலியா கிளம்பலாம் ப்ளீஸ். எனக்கு இந்த சோகமான அத்தனை பார்த்துட்டு கிளம்ப பிடிக்கல. சீக்கிரமா கொள்ளும் விடிஞ்சிடும். பாருங்க, ஈவினிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா காலையில ஆயிடும். அதுக்கப்புறம் கிளம்புறதா அப்படின்னு போயிடுமே. சோகம் வேண்டாமே ப்ளீஸ். ஏன்டி கிளம்பணும்னு சொல்ற, அதை ஞாபகப்படுத்தாதடி. அதுக்குதான் சொல்றேன், வாங்க ஜாலியா பேசலாம் ப்ளீஸ். இல்லடி, அது ப்ளீஸ் புஜி. சரி சரி, நான் பேசல அதை பத்தி. சோகமா இருக்காதம்மா, நார்மலா இரு ப்ளீஸ், புரிச்சுக்கோ. சோகத்தை தூக்கி போடுமா. எனக்கு நீ சிரிச்சிட்டு இருந்தா மட்டும்தான் பிடிக்கும். நான் எத்தனை வாட்டி சொல்றது இத. எனக்கு உன்னை சோகமா பாக்குறதுல துளி கூட விருப்பமே கிடையாது. கஷ்டப்படுறத நான் சுகமா இருக்க மாட்டேன். சரி, நான் கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? கேளுங்க அத்தா. என்ன? நான் உன்னை எங்கேயுமே அவுட்டிங் கூப்பிட்டு போகணும்னு வருத்தமா இருக்காடி? நாம தான் போடுமே அத்தா, அப்புறம் என்ன? அப்படி இல்லை, நீ வேற ஒரு நாட்டுக்கு வந்திருக்க. அந்த நாட்டை நீ சரியா எக்ஸ்ப்ளோர் பண்ணல, சுத்தி பார்க்கல. அந்த நாட்டுல என்னென்ன இருக்கு தெரிஞ்சுக்கல. அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணாம இப்ப கிளம்ப போறேன்ல, அது உனக்கு வருத்தமாவும் இல்ல சோகமாவும் கோவமாவும் இருக்கா அப்படி கேக்குறேன். நான் இங்க வந்தது உங்களை பார்க்க அத்தா, உங்க கூட இருக்கிறதுக்கு. நானே உங்க கூட இருந்தாலும் எனக்கு அது போதும். அதனால எனக்கு வெளியே சுத்தி பார்க்கல, வேற எங்கேயுமே எதுவுமே பண்ணலன்ற வருத்தமோ இல்ல, சோகமோ இல்ல, கோவமோ இல்ல அத்தா. நிச்சயமா வாடி, உனக்கு இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்ற வருத்தம் கொஞ்சம் கூட இல்லையா? நிச்சயமாதாம்மா இல்ல, எனக்கு துளி கூட இல்ல. உனக்கு இந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசை இல்லையாடி? அது எப்படி அத்தா ஆசை இல்லாம இருக்கும்? ஒரு ஊருக்கு வந்தோன்னா அந்த ஊர் என்ன ஏது தெரிஞ்சுக்க ஆசை இருக்கும் தான். ஆனா அந்த ஆசை பெருசா, உங்க கூட இருக்கிறது பெருசானா, எனக்கு உங்க கூட இருக்கிறது தான் பெருசு. அதனால எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல அத்தா, அவ்வளவுதான். இந்த ஊர் சுத்தி பார்க்கவே நீ இந்தியாவுக்கு போய் உனக்கு அது துளி கூட வருத்தம் இல்லையாடி? இப்போ உங்களுக்கு என்ன கவலை? நான் இந்த ஊரை சுத்தி பார்க்கல அதானே? நாம பொறுமையா சுத்தி பார்த்துக்கலாம். புரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நாம இங்க சுத்தி பார்த்துக்கலாம். ஓகேவா? அது ஏன்டி கல்யாணத்துக்கு அப்புறம்? ஏன்னா நீங்க தான் இன்னும் 2 மாசத்துல வந்துருவீங்கல்ல. அதனால எப்படி சுத்தி பார்க்க முடியும்? அதனால நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து இங்க சுத்தி பார்க்கலாம். அவ்வளவுதான். ஏன்டி உனக்கு வேற ஊரு வேற நாடு வேற எங்கேயும் சுத்தி பார்க்கற ஆசை இல்லையா? இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்ந்த இடத்த ஃபர்ஸ்ட் சுத்தி பார்க்கணும்ல. 8 வருஷமா இங்க இருக்கீங்க. நீங்க இங்க பெருசா சுத்தி பார்த்தது இல்லைன்னு எனக்கு தெரியுது. நான் கேட்ட வரைக்குமோ, நீங்க சொன்ன வரைக்குமோ, நீங்க எனக்கு தெரிஞ்சு 90% இங்க எங்கேயுமே நீங்க சுத்தி பார்க்கலன்றது தெரியுது. அப்படி இருக்கும்போது மத்த ஊர் எதுக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம இருந்த ஊரை சுத்தி பார்ப்போம். அப்புறம் மத்த ஊரை சுத்தி பார்க்கலாம். ஓகேவா? அதனால நாம ஹனிமூனுக்கு இங்கதான் வரோம். ஓகேவா? ஹனிமூனுக்கு? ஏன் அத்தா, ஹனிமூனுக்குலாம் வெளியே கூட்டு போக மாட்டீங்களா என்ன? ஏன் அதையும் வீட்டுல முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களா என்ன? எனக்கு புரியல. அடி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அத்தா, நீங்க தானே கேட்டீங்க, அதனால நான் கேட்டேன். அப்ப நீங்க அதெல்லாம் ஹனிமூனுக்கு வந்தா சுத்தி தான் பார்ப்பீங்க. ஆமா, சுத்திதான் பார்ப்போம். ஏன் நீங்களாம் சுத்தி பார்க்க மாட்டீங்களா? மாட்டோம். ஏய் மேன், யார் நீ? ஹனிமூனை கூட சுத்தி காட்ட மாட்டியா? யாரா நீ? ஹனிமூன் சுத்தி பார்க்குற விஷயம் அப்படிதானே? இதோ பாருங்க, இந்த ஊரை நான் சுத்தி பார்த்தே ஆகணும். அவ்வளவுதான். டாட். புரிஞ்சுதா? எனக்கு இந்த டபுள் மீனிங், சிங்கிள் மீனிங் எதுவுமே தேவையில்லை. நான் இந்த ஊரை சுத்தி பார்க்க போறேன். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? புரிஞ்சது பொண்டாட்டி, புரிஞ்சிருச்சு. சுத்தி காட்டுறேன். உன் குரல் ஏன்டி இருக்க மோசமாயிட்டே இருக்கு? இது சூடா இருக்குடி இன்னமும். வாடி, ஏதாவது மாத்திரை போடுறீ? சொல்றேன்ல. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது சாதாரண கோல்டு. இது கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நீங்க அதை போட்டு தேவையில்லாம யோசிச்சுக்கிறீங்க. எனக்கு புரியல. அமைதியா இருங்க. ஆனா ஃபர்ஸ்ட் லோன் குடம் சரினா என்கிட்டயோ அண்ணன்கிட்டயோ இருப்பில்ல. ஆனா இப்பெல்லாம் தள்ளி இருக்கீங்க அப்படிதானே? ஓ, மடியில இப்படி இருக்கி இப்படி கட்டி பிடிச்சி வச்சிட்டு இருக்கீங்க. நான் தள்ளி இருக்கேன். இது உங்களுக்கு எனக்கு புரியல. பிச்சிடும் பிச்சு. ஏதாவது பேசணுமேன்னு பேசுனீங்கன்னா
ஏதோ 8 இயர்ஸ் நடுவில் சொல்றீங்க, அது நியாயம். இப்ப இவ்வளவு கிட்ட இருக்க, இப்போ உங்களுக்கு நான் பக்கத்துல தள்ளி இருக்க மாதிரி இருக்கா? இல்லடி, நான் அந்த 8 இயர்ஸ் தான் சொன்னேன். அதை யோசிச்சு பார்த்தேன்னா அதான் கஷ்டமா இருந்துச்சு. பழச யோசிக்க கூடாது, புரியுதா? இருக்க மாட்டேன். இத்தனை வருஷம் நீ என்னால தானே படத்துக்கு போல. இனிமேல் யார் கூப்பிட்டாலும் புரியா, தப்பா நினைச்சுக்க மாட்டேன்டி. பிரபா கூப்பிட்ட கூட போடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளீஸ், தப்பா நினைச்சுக்க மாட்டேன், போடி நீ. எனக்கு நான் படம் பார்க்கறதுனா அது என் அத்தா கூட மட்டும்தான், புரியுதா? நான் என் அத்தா கூட அண்ணன் கூட தான் படத்துக்கு தான் போவேன், வேற யார் கூட போக மாட்டேன்னா. இங்க இந்தியா வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நம்ம படத்துக்கு போய்க்கலாம், ஓகேவா? அப்போ இவ்வளவு நாள் நீ தேட்டருக்கு போகாததுக்கு காரணம்? நாம போன இடத்துக்கு நாம மட்டும்தான் போகணும், வேற யார் கூட எனக்கு போக விருப்பம் இல்லை, அதனால நான் போல. அப்படின்னா நம்ம போன எந்த இடத்துக்கும் நீ வேற யார் கூட போனதில்லை. ஆமா, போனதில்லை. நாம போற ஐஸ்கிரீம் பார்லருக்கு நான் போனதே இல்லை, படத்துக்கும் போனதே இல்லை, பீச்சுக்கும் போனதே இல்லை. உனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும், அங்க ஏன்டி போல? ஆமா, பிடிக்கும். ஆனா குழந்தையில இருந்து உங்க கூட மட்டும் தானே போயிருக்கேன். உங்க கூட போன அந்த இடத்துக்கு எனக்கு வேற யார் கூடயும் போக விருப்பம் இல்லை. இப்போ இந்த 8 வருஷமா நீ இந்த இடத்துக்கு யார் கூடயும் போனதில்லை. இல்லம்மா, போனது இல்ல. பேசினா இருமல் வருதா, தொண்டை வலிக்குதா, கஷ்டமா இருக்கா? இல்லம்மா, நார்மலா தான் இருக்கு, எனக்கு எதுவுமே கஷ்டமா இல்லை உங்க கூட பேசுறது. நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. அட்லீஸ்ட் பீச்சுக்காவது போயிருக்கலாம்ல, ஏன்டி போல? அங்க உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நீங்க இல்லாத இடத்துக்கு, நீங்க கூட்டிட்டு போன இடத்துக்கு நீங்க இல்லாம போனா எனக்கு எப்படிமா சந்தோஷம் கிடைக்கும்? அது எனக்கு வலியை தான் கொடுக்கும், அதனால எனக்கு அந்த வலி வேணாம்னு தோணுச்சு, அதனால போறதே நான் அவாய்ட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இது தப்பா நினைக்காத. திரும்ப திரும்ப வேண்டி கேட்கலான்னு மட்டும் நினைச்சிடாதடி. ப்ளீஸ், இது தப்பா மட்டும் நினைச்சிடாத. நிச்சயமாவே உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்க மாடி, சொல்லு ப்ளீஸ். ஆமாமே, எனக்கு இந்த உலகத்துல உங்களைத்தான் ஃபர்ஸ்ட் பிடிக்கும். எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அப்புறம் தான், நீங்க தான் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு அப்புறம் தான் மத்தது எல்லாம், புரிஞ்சுதா? உங்களுக்கு இது எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், உங்களுக்காக நான் எதை வேணாலும் பொறுத்துப்பேன், எதை வேணாலும் தாங்கிப்பேன், எதை வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அதே மாதிரி எதுக்காகவும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேன். உங்களுக்காக நான் என்ன வேணா விட்டு தருவேன், ஆனா உங்களை எதுக்காகவும் விட்டு தர மாட்டேன், புரிஞ்சுதா? இதை விட எனக்கு உங்ககிட்ட எப்படி வளர்க்குறதுன்னு எனக்கு தெரியல. லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ பொண்டாட்டி. சாரி பொண்டாட்டி. சந்தேகப்படுறது மட்டும் நினைச்சிடாத பொண்டாட்டி. உன் குரல்ல உன்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கும்போது, நீ சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதனால தான் திரும்ப திரும்ப கேட்கல. நான் உன்னை சந்திக்கவும் படல, இல்ல வேற எதுக்காகவும் கேட்கல. அது கேட்கும்போது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. அதுக்காக மட்டும் தான் கேட்கல. ப்ளீஸ் எனக்கு புரிஞ்சுக்கொள்ள, தப்பா இருக்காது. லவ் யூ பொண்டாட்டி. லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. மாத்திரை போட மாட்டீங்கல்ல, கோவப்பட மாட்டீங்கல்ல, நார்மலா தூங்கிடுவீங்கல்ல, தேவையில்லாம எதுவுமே யோசிக்க மாட்டீங்கல்ல. இதை பத்தி நீ கவலைப்படாதடி, தேவையில்லாம யோசிக்காதடி. நான் மாத்திரை போட மாட்டேன், டென்ஷன் ஆக மாட்டேன், கோபமும் பட மாட்டேன். போதுமா? நீ என்னை பத்தி யோசிச்சு கவலைப்படாதடி. இப்போ இங்க இருந்த நீ என் கூட இருந்த இவ்வளவு நாள் ஹாப்பினஸ் இருக்குல்ல, அதை நினைச்சிட்டு இந்த 2 மாசம் ப்ராஜெக்ட் நான் முடிச்சிருவேண்டி. ஸோ நான் தேவையில்லாம யோசிக்க மாட்டேன். நீ பயப்படாதடி. முடிச்சுட்டு சீக்கிரமா உன்கிட்ட வந்துடுவேண்டி. நீ தேவையில்லாம எதுவுமே யோசிக்காத. என்ன, எனக்கு உன்னை இங்கிருந்து அனுப்புற பயம் தான் இருக்கே தவிர மற்றபடி எனக்கு வேற எந்த பயமும் இல்லடி. நான் சந்தோஷமா தாண்டி இருப்பேன். நீ கவலைப்படாதடி ப்ளீஸ் பொண்டாட்டி. நிஜமா சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துடுவீங்கல்ல? நிஜமா சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துடுவேன். நிஜமா தானே சொல்றீங்க? நீ பயப்படுறது எனக்கு தெரியுதுடி, ஆனா என்கிட்ட காட்டிக்க மாட்டேன்ல. சொல்லுங்க அத்தா. 2 மாசத்துக்குள்ள முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுவேன். உனக்கு நான் சென்னை ப்ராஜெக்டோட வரணுன்றது தானே ஆசை. வரும்போது சென்னை ப்ராஜெக்டோட வருவேன். போதுமா? நிஜமா? மேல சத்தியமா என் பொண்டாட்டி, மேல சத்தியமா. போதுமா? சென்னை ப்ராஜெக்டோட 2 மாசத்துக்குள்ள நான் உன் முன்னாடி இருப்பேன். தேங்க்ஸ் அத்தா, எனக்கு அது போதும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் தான் சொல்வீங்க? ஆ, ஆமா. கல்லுச்சுக்காது. இவ்வளவு கொடுத்தேன். நான் கேட்டேனா? அப்ப நீ கேட்கல, நான் கொடுத்ததுல திருப்பி கொடு. இது ஐல்பம் காட்டமா இருக்கே.
கேட்கலான்ட்டு இல்ல அப்ப நான் கொடுத்ததுல திருப்பி கொடுத்தது கூட வேண்டாம் இல்ல அப்புறம் என்ன டாபிக் சேஞ்ச். நான் உடனே அதை பண்ணிட்டு டாபிக் சேஞ்சுன்னு ஆனா அவனுக்கு கேட்டா மட்டும் கொடுத்துறாரு கொஞ்சம் பிசினாரு என்னடி என்னம்மா? அதுக்குள்ள முடிச்சுட்டா போதும் போதும், இல்ல எனக்கு பத்தல எனக்கு வேணும் எல்லாம் முடியாது. போதும்னா போதும், அவ்வளவுதான். கேட்டீங்க, கொடுத்துட்டீங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல விடுங்க. எனக்கு தெரியாது எனக்கு வேணும்னா வேணும் 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 அடி வேணா தரேன், அவ்வளவுதான். வேற எதுவும் கிடைக்காது. வேணுடி பொண்டாட்டி சொன்னா கேளு ஆமா, இந்த அண்ணன் இங்க இருந்து கூச்சிட்டு போனாவே உள்ள வரவே இல்ல. அவன் கோமா வெளியே நிக்கிறான். ஏன் அவன் கூச்சிட்டு போனா எனக்கு புரியல. எனக்கு ஒரு சந்தேகம் எப்பவுமே இப்படிதான் அடி ஏன் அத்தா கேக்குறீங்க? எனக்கு புரியல. நான் எப்பவுமே வேற ஒரு மூட்ல இருக்கும்போது நீ ஒரு மூட்ல பேசுறீங்க அதை பத்தி கேக்குறேன் புரியல அத்தா. நான் உன்கிட்ட எதை பத்தி பேசிட்டு இருக்கேன் நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க புரியுதா உனக்கு ஓ, அதுவா? இல்ல, அவன் கோச்சிட்டு போனான்ல, அதனால அவனை பத்தி கேட்டேன். நான் இதை கேட்க கூடாதுன்னு நீ அதை கேட்கறேன் எனக்கு புரிஞ்சிடுச்சு சோ நீங்க டாபிக் மாத்தாதீங்க வெளியே அவன் ஜாலியா தான் இருப்பான் உங்களை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அவங்க வேலையில பிஸியா தான் இருப்பாங்க சோ நீங்க டாபிக்கா மாத்தாதீங்க அவளை கூப்பிட வேண்டிய நேரத்துல கூப்பிட்டுக்கலாம் புரிஞ்சுதா நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன் நீ பயப்படாத புரியுதா சரிம்மா, விடுங்க, நான் பயப்படல. நம்ம தொடர்பு பிடிப்போம் அப்புறம் அடுத்த கதை வேண்டாம், சொன்னா கேளுங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். யார் பேச்சும் கேட்காது